உன்னை காக்க போராடுவே. தீயோரின் பாதைகளில் உன் கால்கள் நடவாது, உன்னோடு நான் இருப்பேன். தீராத பழியெல்லாம் உனக்கெதிராய் எழுந்தாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். தீராத பழியெல்லாம் உனக்கெதிராய் எழுந்தாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். தாயாக நான் இருப்பேன், தனிமையை நீ வெல்லுவாய். கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, கலங்காதே மனமே. அன்பிற்குரியவர்களே, கடவுள் மீது எவ்வளவு விசுவாசத்தோடு ஆபிரகாம் வாழ்ந்தார் என்பதற்கு ஆண்டவர் அவருக்கு அருளிய வார்த்தைகளே மிக மிகச் சான்றாயிருக்கின்றன. தொடக்க நூல் புத்தகம் 12வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை, ஆபிரகாம், ஆபிரகாம், உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசீரை வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். சகோதரனே, சகோதரியே, நமக்கும் கூட அந்த ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். தலைமுறை தலைமுறையாய் கடவுளுடைய அருளை ஆசீரை பெற்றுக்கொள்ளுகிற குடும்பமாக நம் குடும்பம் திகழ வேண்டும். அதற்கு இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை, அசைக்க முடியாத உறுதியான பாறையின் மீது கட்டப்பட்ட விசுவாசமாய் நம் விசுவாசம் இருக்க வேண்டும். நம் விசுவாசம் தளர்ந்து போவதா? இக்கட்டான சூழ்நிலையில், நெருக்கடியான வேளையில், துன்பமான தருணங்களில், நோய் நொடிகள் வந்து தாக்குகிற போது ஆண்டவரை விட்டு விலகி போகிறோமா? விசுவாசத்திலிருந்து நழுவி விடுகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஆபிரகாம் கொண்டிருந்த அந்த உறுதியான நம்பிக்கையை நாமும் ஆண்டவர் மீது கொண்டிருப்போம். அதன் வழியாய் தலைமுறை தலைமுறையான ஆசீர்வாதம் நம் மீது வந்து தங்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிரோடு உயிராக உன்னில் கலந்தே, உன் பணிவாழ்வின் ஊற்றாக உன்னில் நிறைந்தே, நான் உன்னை நீங்கா உறவாகி உயிர் வாழ்கிறேன். உனக்காக உயிர் வாழும் இறையாகிறேன். நானே உன் தேவன், உன்னை தேற்றுமாயன், நீ செல்லும் பாதைக்கு துணையாகிறேன். நீ சொல்லும் வார்த்தைக்கு உயிராகிறேன். கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, கலங்காதே மனமே.